வணக்கம் பீப்பிள். ஐம் தேவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் நலமறிய ஆவல். இது நம்ம லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவ் பாட்காஸ்டோட எபிசோட் 10. வாட் இஸ் டிசிப்ளின்? ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ சம்திங். வென் யூ ஹேர் த வேர்ட் டிசிப்ளின், உங்கள் மைண்டுக்கு என்ன வருது? இந்த ஸ்ட்ரிக்டாக ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, அப்படி இல்லைன்னா ஃபன்னான விஷயங்கள் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, ஆர் மேபி அ வெர்ஷன் ஆஃப் டூ கண்ட்ரோல்டா எல்லா விஷயத்தையுமே வந்து பயங்கர கண்ட்ரோல்டா மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து டிசிப்ளின் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் நமக்கு வந்து இந்த டிசிப்ளின் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது எல்லாமே வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இந்த டிசிப்ளின் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக பார்க்காம டிசிப்ளின் இஸ் ஆக்சுவலி ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் சிம்பிள். டிசிப்ளின் அட் இட்ஸ் கோர் வந்து இதுதான். The ability to act in alignment with what you value rather than what you feel in the moment. அந்த மொமெண்ட்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதன்படி நடக்காம லாங் டேர்மா யோசிச்சு நீங்க என்ன வேல்யூ பண்றீங்களோ அதன்படி நடக்கிறது தான் டிசிப்ளின். சிம்பிளா. பிகாஸ் லெட்ஸ் பி ஹானஸ்ட், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து மோஸ்டா வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வேல்யூ பண்ற விஷயங்கள்னால கண்ட்ரோல் பண்ணப்படல. எதனால கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னா, எந்த விஷயம் ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகுதோ, எந்த விஷயம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதோ, எந்த விஷயம் அந்த இடத்துல, அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து சரி, அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ குடுக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுதோ, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைய வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் வேர் ஆக்சுவலி த டிசிப்ளின் பிகின்ஸ். எனக்கு வந்து இத பண்ணணும்னு தோணுனாலும், நான் வேல்யூ பண்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுக்காக இந்த விஷயத்த நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல. இந்த 2த்துக்கும் இடையில இருக்க சின்ன கேப் அப்படிங்கிறது தான் டிசிப்ளின். ஸோ இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிலாசபி. திஸ் இஸ் அ சயின்ஸ் டூ. ஸோ நம்மளுடைய பிரெயின்ல தேர் இஸ் அ டெசிஷன் மேக்கிங் சென்டர். இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. தட் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் இந்த பிளான் பண்ணுறது, டெசிஷன் மேக்கிங். நமக்கு இம்பல்சஸ் நிறைய வரும்ல. இதை பண்ணணும், அதை பண்ணணும், கோவம் வரும். இந்த கோவம் வரும்போது இதை அடிக்கணும், உடைக்கணும், அந்த மாதிரிலாம் இம்பல்சஸ் வரும்ல. அது எல்லாத்தையுமே ரேஷனலைஸ் பண்ணி நம்ம கிட்ட டெசிஷன் மேக் பண்ண வைக்கிறது திஸ் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். திஸ் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இட் வில் பி கான்ஸ்டன்ட்லி பேட்டிலிங் வித் அவர் இம்பல்சஸ். எது கூட பேட்டில் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஷார்ட் டேர்மா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ளஷர் இருக்கும், லாங் டேர்மா கிடைக்கக்கூடிய மீனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்து கூடயும் இது கான்ஸ்டன்டா பேட்டில் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்க நேரத்துல உட்காந்து ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கதா இருக்கட்டும். நம்ம கூட உட்காந்துருக்கவங்கள கண்டுக்காம அவங்க கூட பேசாம உட்காந்து ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கதா இருக்கும். க்ரோத்துக்கான ஒரு விஷயத்த பண்ணாம கம்ஃபர்ட்டை தேடி அந்த விஷயத்த பண்றதா இருக்கட்டும். டிஃபிகல்ட்டான கான்வர்சேஷனை ஒருத்தவங்க கிட்ட நீங்க பேசணும். ஆனா அதை பேசாம சைலண்டாவே மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும். டிசிப்ளின் இஸ் பேசிக்கலி ட்ரைனிங் யுவர் மைண்ட் டு சூஸ் த ஃபியூச்சர் ஓவர் த ப்ரெசன்ட் இம்பல்ஸ். இந்த டைம்ல உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தோணுறத விட்டு உங்களுடைய ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிச்சு வேல்யூ பண்ணி அதை பண்றது தான் டிசிப்ளின். நாட் ஒன்ஸ் பட் ரிப்பீட்டட்லி அன்டில் இட் பிகம்ஸ் ஹூ யூ ஆர். அண்ட் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு, த மோஸ்ட் டிசிப்ளின்டு பீப்புள் அப்படின்னு நீங்க உங்களோட லைஃப்ல யாரையாவது பார்த்துருப்பீங்க. நிறைய நீங்க செலிபிரிட்டிஸ், அத்லீட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி மோஸ்ட் டிசிப்ளின்டான பீப்புள் அப்படிங்கிறவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தேர் நாட் கான்ஸ்டன்ட்லி ஸ்ட்ரகிளிங். அவங்க வந்து அந்த விஷயத்த, அந்த ஆக்ஷனை திரும்ப திரும்ப பண்ணி இட் ஹாவ் பிகேம் தேர் டிஃபால்ட் ஆக்ஷன். டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படிங்கிறது இட் டசன்ட் மீன் யூ கான்ட் மிஸ் அ டே இன் வாட் யூ ஆர் டூயிங். நீங்க ஒரு டேவை மிஸ் பண்ணலாம். இன்னைக்கு காலையில உங்களால எந்திரிக்க முடியல அப்படின்னா அதுக்காக சோர்வடைஞ்சு அடுத்த நாள் காலையில எந்திரிக்காம போ, எதுக்கு வேண்டாம் அப்படின்னு விடக்கூடாது. இன்னைக்கு காலையில உங்களால எந்திரிக்க முடியலனாலும் மறுநாள் காலையில எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மறுநாள் காலையில கன்சிஸ்டண்டா இருக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கும் மறுநாள் காலையில கன்சிஸ்டண்டா இருக்க ட்ரை. தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின்ங்கிறது உங்களை ஃபோர்ஸ் பண்றது கிடையாது எவ்ரிடே. இட் இஸ் அபவுட் பிகமிங் who does not need to force anymore. So now let's jump into philosophy for a second. இந்த ஸ்டாய்சிசம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸாம்பிள் இந்த டிசிப்ளின். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூ கான் கண்ட்ரோல் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ. உங்களால உங்களுக்கு நடக்கிற விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த விஷயத்துக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் தட் இஸ் டிசிப்ளின். இட் இஸ் நாட் அபவுட் கண்ட்ரோலிங் த லைஃப். இட்ஸ் அபவுட் கண்ட்ரோலிங் யோர் ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் லைஃப். ஸோ
ஸோ ஒவ்வொரு தடவையும் கோபம் வரும்போது, சோம்பேறித்தனம் வரும். ஒவ்வொரு தடவையும் பயம் வரும்போது, அந்த டிசிப்ளின் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குவைட்டான வாய்ஸ்ல வந்து சொல்லணும். எனக்கு பயமா தான் இருக்கு. எனக்கு சோம்பேறித்தனமா தான் இருக்கு. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு கோவமா தான் இருக்கு. எனக்கு அப்படி இருந்தாலும், நான் எனக்கு தேவையான விஷயத்த நோக்கி நான் போகணும் அப்படிங்கிறதுக்காக, இத நான் சூஸ் பண்றேன். அப்படிங்கிறது தான் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரே இடத்துல வந்து பயங்கர இன்டென்சிவா இருக்கிறது அப்படிங்கிறது. இட்ஸ் அபவுட் கன்சிஸ்டன்ட். பிகாஸ் நீங்க எத ரிப்பீட் பண்ணி பண்றீங்களோ, இட் வில் ஈவென்ச்சுவலி பிகம் யுவர் ஐடென்டிட்டி. ஸோ நவ் லெட்ஸ் லுக் அட் திஸ் ரியல் லைஃப் செட்டப். ரிலேஷன்ஷிப்ஸ்ல இந்த டிசிப்ளின் எப்படி ஒர்க் ஆகுது? டிசிப்ளின் இஸ் நாட் அபவுட் கண்ட்ரோலிங் யுவர் பார்ட்னர். நீங்க உங்களுடைய பார்ட்னர் பண்ற விஷயமா இருக்கு. அவங்க ரியாக்ட் பண்ற விதம், அவங்களுக்கு பிடிக்கிறது, பிடிக்காதது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது டிசிப்ளின் கிடையாது. தட்ஸ் டாக்ஸிசிட்டி. இட் இஸ் அபவுட் கண்ட்ரோலிங் யுவர்செல்ஃப். அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு இடத்துல கோவம் வரும். கோவப்பட்டு பேசணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த இடத்துல இல்ல இந்த விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து லிசன் பண்ணணும் அப்படின்னு நீங்க லிசன் பண்றது தான் டிசிப்ளின். வென் எமோஷன்ஸ் வந்து உங்களை ஓவர்டேக் பண்ணும்போது நீங்க காமா இருக்கணும். அப்படி காமா இருக்கிறது தான் டிசிப்ளின். அண்ட் நிறைய நாள் வந்து உங்களுடைய பார்ட்னரை நீங்க மீட் பண்றதுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எஃபோர்ட் எடுத்து நீங்க பண்றதா இருக்கட்டும், நிறைய நாட்கள்ல வந்து யூ வில் ஆல்சோ பி டயர்ட். உங்களுக்கும் டயர்டா இருக்கும், நீங்களும் ஒர்க்ல இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்டா இருப்பீங்க. ஆனா ஈவன் வென் யூ ஆர் லைக் தட், யூ ஸ்டில் ஷோ அப் ஃபார் தம். தட் இஸ் டிசிப்ளின். பிகாஸ் லவ் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங். லவ் வந்து ஒரு டிசிப்ளின்டான பிஹேவியர். வித்தவுட் டிசிப்ளின் ரிலேஷன்ஷிப் பிகம்ஸ் ரியாக்டிவ். ரியாக்டிவ் அப்படின்னா நீங்க இங்க இருந்து ஏதாவது நடந்தா நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஆயிடும். ஆனா ரிலேஷன்ஷிப் டசன்ட் ஒர்க் லைக். யூ வில் இனிஷியேட் திங்ஸ். யூ வில் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் யர் பார்ட்னர். எல்லாமே. அண்ட் ரியாக்டிவா இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வந்து எஃபோர்ட்ட வந்து உள்வாங்கிக்கும். ஆனா எஃபோர்ட்ட வெளிய குடுக்காது. தட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் டோன்ட் லாஸ்ட். As an individual level, how does this discipline work? Discipline, it is a very personal, deeply personal. It is the promises you make to yourself. It depends on whether you keep them or not. பிகாஸ் நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்களுக்காக ஒரு விஷயம் நான் எனக்காக இதை பண்ணுவேன் சொல்லிட்டு அதை பண்ணாம விடும்போது நீங்களே என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களோட வார்த்தையை நீங்களே நம்பாம போக ஆரம்பிப்பீங்க. பட் எவ்ரி டைம் உங்களுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை பண்ணும்போது யூ ரீபில்ட் தட் ட்ரஸ்ட் வித் யுவர் செல்ஃப். செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது வெறும் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் பண்றது கிடையாது. இட் இஸ் அபவுட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த செல்ஃப் லவ் அப்படின்லாம் சொல்றாங்க தெரியுமா? இந்த செல்ஃப் லவ் அப்படின்னு பேசுறவங்கள நீங்க செல்ஃப் லவ்க்காக அவங்களுடைய ஓன் இண்டிவிஜுவாலிட்டிக்காக என்ன டிசிப்ளின்டா பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் வாட் இஸ் தேர் லெவல் ஆஃப் செல்ஃப் லவ் அண்ட் வாட் இஸ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் செல்ஃப் லவ் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு உன் பாடி ஹெல்த்தியா இருக்கும், சே யூ ஆர் பீயிங் ஓவர் வெயிட். உன்னோட பாடி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நீ காலையில சீக்கிரம் எந்திரிச்சு இவ்வளவு தூரம் நடக்கணும் இல்லை இவ்வளவு தூரம் ஓடணும்னு நம்ம வந்து ஆல் டாக்டர்ஸ் அட்வைஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் லவ் அப்படின்னு பேசினா மட்டும் பத்தாது. The highest form of self-love you can do to yourself is discipline. Self-love வாயில சொன்னா பத்தாது, வார்த்தையில சொன்னா பத்தாது. Discipline towards yourself, it is the utmost form of self-love you can give to yourself. அதை தான் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து டிசிப்ளினை பத்தி ரொம்ப அதிகமாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் வி அட்மயர் அத்லீட்ஸ் ஃபார் தேர் டேலண்ட். அத்லீட்ஸ் வந்து இவ்வளோ டேலண்டடா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம் நம்ம வந்து வியந்து போய் அட்மையர் பண்ணோம். பட் நம்ம என்ன பார்க்கறது இல்லை அப்படி அதுக்கு பின்னாடி இருக்க டிசிப்ளினை வெளியே தெரியறது இல்லை, நம்ம பார்க்கறது இல்லை. அவங்க எவ்வளோ காலையில எந்திரிச்சு, எவ்வளோ நாட்கள் ரெப்பிட்டேட்டிவா, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி, அவங்களுடைய சோஷியல் லைஃப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஃபேமிலிய சாக்ரிஃபைஸ் பண்ணி, அவ்ளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணி அவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி ட்ரெயின் பண்ணி அவங்க அவங்களுடைய ஸ்போர்ட்ட விளையாண்டுட்டு இருப்பாங்க. தே டோன்ட் ட்ரெயின் வெனெவர் தே ஃபீல் லைக். தே ட்ரெயின் பிகாஸ் தட்ஸ் ஹூ தே ஆர். நீங்க எம்.எஸ். தோனிட்ட போயிட்டு, உங்க ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்ல. நீங்க இன்னைக்கு விளையாடுறதுக்கு பிராக்டிஸ் வந்திருக்கீங்களேன்னு கேட்டா, அவர் கண்டிப்பா சிரிப்பார். எனக்கு என்னுடைய நாட்டுக்கு பண்ண வேண்டிய இந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்லுவார். இந்த இடத்துல நீங்க எம்.எஸ். தோனிக்கு அவருடைய ஒய்ஃப் மேல லவ் இல்லன்னு சொல்லிட முடியும். நோ. ஹி இஸ் வொர்க்கிங் டுவர்ட்ஸ் அ கிரேட்டர் காஸ் தென் இதுதான் டிசிப்ளின். இத பார்த்து நீங்க வந்து திஸ் டசன்ட் ஃபீல் லைக் டிசிப்ளின். இது வந்து ஏதோ ஒரு மாரி ரோபோட்டிக்கா இருக்கு. இது வந்து நம்மளே கஷ்டப்படுத்திக்கிற மாரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் தட் இஸ் டிசிப்ளின். And that is the difference between high performance athletes and ourselves. Discipline
டர்ன்ஸ் த பொட்டன்ஷியல் இன்டு பெர்ஃபார்மன்ஸ். உங்ககிட்ட வந்து யூ ஹேவ் பீன் அ பார்ன் டேலண்டா நீங்க வந்து பொறந்திருக்கலாம். உங்ககிட்ட நெறைய டேலண்ட் இருக்கலாம். எவ்ளோ பெரிய டேலண்ட்டா வேணாலும் இருக்கலாம். டிசிப்ளின் இல்ல அப்டின்னா, உங்களால அந்த டேலண்ட்ட வச்சு ஒரு யூஸும் இருக்காது. இத நீங்க நெறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவிஸ்ல பார்த்துருக்கலாம். டிசிப்ளின் இல்ல அப்டின்னா, நீ எவ்ளோ பெரிய டேலண்டடான ஆளா வேணாலும் இருக்கலாம். யூ கான்ட் பெர்ஃபார்ம் பெட்டர். அண்ட் தட் லீட்ஸ் டூ த பிக்கஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஆல். பீப்பிள் வில் திங்க் தட் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும் அப்டி. அது நம்ம கிட்ட இருக்க ஃப்ரீடம வந்து எடுத்துடும் அப்டின்னு. அண்ட் எஸ், ஃப்ரம் த அவுட்சைட் இட் வில் லுக் லைக் டிசிப்ளின்ட் பீப்பிள் வந்து அவங்களுடைய ரொட்டீனுக்கு அவங்களுடைய ரொட்டீன்ல அவங்க ரொம்ப ஜெயில்டா இருக்காங்க அப்டின்னு நீங்க பார்க்கலாம். பட் இல்ல. ஆக்சுவலி டு த கான்ட்ராரி, the disciplined ones are the actual freeயான ones who don't give in to each and every urge they get to go astray. நம்ம இப்போ இருக்க கரண்ட் இந்த ஒரு ஜென்ரேஷனல் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, இந்த என்விரான்மெண்ட்ல வந்து there are n number of distractions and n number of stimulations around us. இந்த மாதிரி உங்கள சுத்தி இருக்க விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைய வந்து உங்களுக்கு வந்து நெறைய அர்ஜஸ வந்து குடுக்கும். இத பண்ணணும், அத பண்ணணும், இப்படி இருந்தா நல்லாருக்கும், இப்படி இருந்தா நல்லாருக்கும். அந்த மாதிரி நெறைய அர்ஜஸ குடுக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து உடன்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, யூ வில் பிகம் அ ஸ்லேவ் ஆஃப் யுவர் எமோஷன். உங்களுடைய மூளை, உங்களுடைய எமோஷன்ஸ்க்கு வந்து நீங்களே அடிமையாக்கப்பட்டுருவீங்க. ஒன்லி இஃப் யூ பிகம் டிசிப்ளின்ட் அப்படின்னா மட்டும் தான், யூ கேன் கண்ட்ரோல் வாட் யூ வாண்ட் இன் லைஃப் அண்ட் வாட் யூ டோன்ட் வாண்ட் இன் லைஃப். நீங்க டிசிப்ளின்டா இல்ல அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது, என்ன விஷயம் வேணும், வேணாம் அப்படிங்கிறத உங்களால டிசைட் பண்ண முடியாது. தேர் ஆர் 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் லைஃப். நீங்க என்ன நெனச்சாலும், என்ன நெனச்சாலும் அத பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீடம். அண்ட் தேர் இஸ் அனதர் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் விச் இஸ் த ஃப்ரீடம் ஆஃப் பிகமிங் ஹூ யூ ட்ரூலி வாண்ட் டு பி. என்ன நெனச்சாலும் பண்ணணும் அப்படிங்கிறது இட் இஸ் கிவிங் இன் டு யுவர் அர்ஜஸ். ஆனா, நான் என்ன ஆகணும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்றது, இட் இஸ் வாட் டிசிப்ளின் இஸ். யூ கேனாட் ஹேவ் போத். பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னோம்ல, என்ன நினைச்சாலும் பண்ணணும் அப்படிங்கிறது. இட் வில் ஃபீல் குட் இன் தட் பர்ட்டிகுலர் மொமெண்ட். ஆனா, இந்த 2வது சொன்னேன் பார்த்தீங்களா? இட் வில் பில்ட் யுவர் லைஃப். அந்த மொமெண்ட்ல நடக்கிற, அந்த மொமெண்ட்ல வந்து ஃபீல் குட்டா இருக்கிற அப்படிங்கிறது, உங்கள லாங் டர்ம்ல உங்களுடைய லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணாது. பட் இந்த செகண்ட் ஒன், உங்களுடைய நீங்க என்னவா ஆகணும் அப்படிங்கிறத உங்களால சூஸ் பண்ணி அதுக்கு டிசிப்ளின்டா உங்களால வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறது, இட் வில் பில்ட் யுவர் லைஃப். ஸோ டிசிப்ளின் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். இட்ஸ் சாய்ஸ். சாய்ஸ் which you have to make in the place of ஷார்ட் டேர்ம் கம்ஃபோர்ட்டுக்கும் லாங் டேர்ம் மீனிங்க்கும் இடையில நீங்க எடுக்க வேண்டிய முடிவு தான் டிசிப்ளின். ஸோ லைக் தலை செட், என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதுடா அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ எவ்ரி சிங்கிள் டே உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலே உங்களுடைய வாழ்க்கைய நீங்க செதுக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க என்ன மாதிரியான ஒரு மனிதனா ஆகணும் அப்படிங்கிறத நீங்க செதுக்கிட்டு தான் இருக்கீங்க. அத செதுக்குறது எப்படின்னா, நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறதுனால செதுக்க மாட்டீங்க. அண்ட் நாட் த்ரூ வாட் யூ சே யூ வுட் டூ. நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு நீங்க சொல்லுவீங்க. இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்க. அதனாலலாம் ஒண்ணுமே நடக்காது. எப்ப நடக்கும் அப்டின்னா, நீங்க சொல்றத நீங்க ஆக்சுவலாவே பண்ணணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கைய உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க செதுக்க முடியும். அண்ட் இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்குல்ல, இட் இஸ் சிம்ப்ளி அன் ஆக்ட் ஆஃப் ஸ்கல்ப்டிங் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் ஈச் அண்ட் எவ்ரி டே பிட் பை பிட். ஸோ இந்த இடத்துல உண்மையான கேள்வி என்ன அப்டின்னா, என்கிட்ட டிசிப்ளின் இருக்கா? அப்படிங்கிறது உண்மையான கேள்வி கிடையாது. உண்மையான கேள்வி என்ன அப்படின்னு, வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் லைஃப் ஐ எம் பில்டிங் வித் த ஆக்ஷன்ஸ் ஐ ரிப்பீட் எவ்ரி டே. தினமும் நீங்க பண்ற ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ற ஆக்ஷன்ஸா இருக்கா? தினமும் இப்ப நீங்க டெய்லியும் ஒரு நாள் பண்ணிக்கிட்டு இருக்க வேலைய 10 வருஷத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஆசைப்படுற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ரிவ்யூ பண்ணி பாருங்க. அது கிடைக்காது அப்படின்னா, யூ ஆர் டூயிங் சம்திங். ஸோ சேஞ்ச் தட். டிசிப்ளின் வில் சேஞ்ச் தட். ஸோ நான் ஒரு வாழ்க்கை கதையை வைத்து இந்த எபிசோட முடிக்கிறேன். திஸ் இஸ் அன் ஸ்மால் இன்சைட் ஃப்ரம் மை லைஃப். ஐ வாஸ் இன்டிசிப்ளின்ட் இன் மெனி வேஸ். பயங்கரமா இன்டிசிப்ளின்டா இருந்தேன். ஐ தாட் நான் ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல இன்டிசிப்ளின்டா இருக்கேன் அப்படின்னா, அது அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். என்னுடைய லைஃப்ல மத்த ஆஸ்பெக்ட்ல அது அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் என்னுடைய ஃபிட்னஸ் ரொட்டீன்ல டிசிப்ளின்டா இல்ல. இல்ல நான் எனக்கு பண்ற ஒரு ப்ராமிஸ்க்கு நான் உண்மையா இல்ல. நான் இன்னைக்கு காலையில இத பண்ணுவேன்.
இன்னைக்கு காலையில நான் சீக்கிரம் எந்திரிப்பேன். இன்னைக்கு காலையில நான் இவ்வளோ நேரம் ஓடுவேன். இந்த டிசிப்ளின், இந்த ப்ராமிசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராமிசஸ வந்து நான் எனக்கு கீப் பண்ணல அப்படின்னா, இது என்னுடைய மத்த ஆஸ்பெக்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சுட்டு ஆனா அது இல்ல. இட் டிட் ரிஃப்ளெக்டட் ஆன் மை டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மை லைஃப். எக்ஸாம்பிள், இட் ரிஃப்ளெக்டட் ஆன் மை ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் த ரிலேஷன்ஷிப் காட் மெஸ்ட் அப். நான் எனக்கு நானே பண்ணிக்கிட்டு இருந்த ப்ராமிஸ நான் என்னாலயே கீப் அப் பண்ண முடியல அப்படின்னா, என்னுடைய பார்ட்னருக்கு நான் பண்ண ப்ராமிசஸ என்னால கீப் அப் பண்ண முடியல. ஸோ டிசிப்ளின் இந்த இடத்துல பிளேட் a மேஜர் ரோல் அண்ட் ஐ மிஸ்ட் இட். லைக் தட், இட் ரிஃப்ளெக்டட் ஆன் மை ஸ்போர்ட்ஸ். ஐ வாஸ் டூயிங் ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனலி. ஸோ என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. பட் நானே அதை வந்து பார்ஷியலாக ஸ்பாயில் பண்ணிட்டேன். முழுசாக நானே ஸ்பாயில் பண்ணேன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் ஸ்பாயில் இட் பார்ஷியலி அண்ட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை இன்டிசிப்ளின். ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டிசிப்ளின் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ லேர்ன் தட் டிசிப்ளின் மேட்டர்ஸ் அண்ட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் வித் நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலுடைய அத்தனை பாகத்திலையும் அது ரிஃப்ளெக்ட். ஒரு சின்ன ப்ராமிஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன உங்களுக்கு நீங்களே வைக்கிற கோலாக இருக்கட்டும், அது எல்லாமே நீங்கள் டிசிப்ளினாக பண்ணலை அப்படின்னா இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப். அண்ட் ஐ லேர்ன் இட் இன் ஹார்டர் வே. நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்குது, யூ ஷுட் நாட் பி டிசிப்ளின் ஃபார் அதர்ஸ், யூ ஷுட் பி டிசிப்ளின் ஃபார் யோர் செல்ஃப். ஓகே, இவ்வளோ தூரம் எபிசோட கேட்டதுக்கு நன்றி. அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.